ஆக்டிவிட்டி வந்து சிவகங்கை மாவட்டம். அங்கேருந்து வந்து இந்திய தேசிய ராணுவத்துக்கு வந்து ஆள் சேர்க்கும்போது வந்து எங்கள் அப்பா வந்து பர்மாவுக்கு இங்கேருந்து எல்லாருமே நிறையா பேர் வந்து பர்மாவுக்கு போனாங்க. பர்மாவில் வந்து ரங்கூன்ற ஒரு இடத்துல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து முதல் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய ஒரு ரெஜிமெண்ட் அமைச்சார். அந்த ரெஜிமெண்ட்டில் வந்து எங்கள் அப்பா ஒரு சோல்ஜராக இருந்தார். அதனால் வந்து ஐஎன்ஏ இந்தியன் நேஷனல் ஆர்மின்னும் போது எங்களுக்கு வந்து மாண்புமிகு கவர்னர் அதை வச்சு ஒரு ஆய்வு கட்டுரையில் மீட்டிங்கில் பேசுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் மாண்புமிகு மேதக ஆளுநர் அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் தமிழ்நாட்டில் வந்து ஐஎன்ஏல இருக்கிற ஏகப்பட்ட குடும்பங்கள் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இதில் வந்து எங்கள் அப்பாவுக்கு அடுத்து நான் எனக்கு வந்து எங்கள் குடும்பத்தில் உள்ள அக்கா தங்கச்சி யாருக்குமே அரசு வேலை வாய்ப்புகளில் வந்து முன்னுரிமை கொடுக்கல. எங்கள் அப்பா வந்து பென்ஷன் வாங்கினாரு. அது வந்து மறக்க முடியாது. அவர் வந்து 91 இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் தான் அதை வழி நடத்தி பிள்ளைகளை பூராமே எல்லாம் இது பண்ணி பண்ணோம். எந்த ஒரு அரசு வேலைவாய்ப்புகளையும் முன்னுரிமை இல்லை. கவர்னர் அவர்கள் மாண்புமிகு மேதக ஆளுநர் அவர்கள் சொன்னதை வச்சு எங்களுடைய இதோட இது இல்லாமல் எனக்கு அடுத்து எங்கள் பிள்ளைய எல்லாருமே பேரை பேத்தி எல்லாம் இருக்காங்க. அவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பில் வந்து முன்னுரிமை கொடுக்கணும். மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி அவங்கள வந்து இந்த விதைகளை தேடின்ற மாதிரி இந்த ஐஎன்ஏல இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே தேடி ஒரு முன்னுரிமை அடிப்படையில் வந்து அவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் மற்ற இதர வாய்ப்புகளை வழங்க வேண்டுமாய் என்னுடைய சார்பாக மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு இந்த வேண்டுகோளை வைக்கிறேன். மத்திய அரசிடம் சொன்னாலும் சரி மாநில அரசிடம் சொன்னாலும் சரி இந்த வேண்டுகோளை விடுக்கிறேன். தேவைப்பட்டால் எங்கள் குடும்பத்தையும் அவர் சந்தித்தால் நாங்கள் ரொம்ப பெருமை அடைவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஆளுநர் சொல்லி இருக்கிறாருன்னா ஆளுநர் வந்து நேரடியாக நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? மத்திய அரசாங்கத்தினுடைய வேலைகளை தான் ஆளுநர் வந்து பரிசீலனை தான் பண்ண முடியும். அதே போல மாநில அரசாங்கத்துக்கு என்ன பொறுப்பு இருக்கு? எங்களுக்கு அப்புறம் வந்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து அரசு வேலையில வந்து மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி எங்களை தேடி கண்டுபிடிச்சு முன்னுரிமை வழங்கணும். அதுக்கான ஆவணங்கள் பூராமே நாங்கள் இப்போ எல்லாமே வச்சிருக்கோம். எங்களை மாதிரி வந்து ஒரு சில பேர் தான் வச்சிருப்பாங்க. இது வந்து எங்கள் அப்பா வந்து எங்கள் தாத்தா கையில் கொடுத்து நான் அதை வாங்கி அதை லேமினேஷன் போட்டு ரொம்ப நாள் அதை பாதுகாத்து வச்சுருக்கேன். பல்வேறு பேரிடர் காலங்கள்லையும் இது ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கோம். எங்களுக்கு தான் கிடைக்கல. எங்களுக்கு பின்னாடி உள்ள பிள்ளைகளுக்கு வந்து அரசு இதில் வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் நீங்கள் உங்கள் காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்களா? அரசாங்கத்தை நாடுனீங்களா? அவருடைய மகன் சொல்லி அந்த மாதிரி வேலை வாய்ப்பு நாங்கள் இல்லை அந்த மாதிரி வந்து எங்கள் அப்பா வந்து பல்வேறு இடங்களில் வந்து இது பண்ணாங்க. நம்ம அது வந்து அந்தந்த காலகட்டங்களில் உள்ள வந்து அப்போ வந்து ஒரு